Hi friends, welcome to Ladies Hub. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எள்ளு பருப்பு பொடி ரெசிபி. ஸோ இதுக்கு வேண்டிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா எள்ளு 100 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், உளுத்தம்பருப்பு ஒரு 25 கிராம் போல எடுத்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா 10 to 15 எடுத்துக்கலாம். பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு சுவைக்கேற்ப. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். எள்ளை நல்லா வறுத்துக்கணும். எள்ளுல எண்ணெய் பிசுக்கு ரொம்ப இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம பொறுமையா சிம்ல வச்சு நல்லா செவக்க வறுக்கணும். அதை கருகிடாம பார்த்து நல்லா வறுக்கணும். ஸோ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம எள்ளை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கணும். ஸோ எள்ளோட ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். அதை எடுத்து தனியா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பு செவந்து அதோட ஸ்மெல் நல்லா வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்மெல் வந்துடுச்சு, லைட்டாக செவக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. கடலைப்பருப்பை தனியா எடுத்து வச்சுக்கணும். எள்ளோட மிக்ஸ் பண்ணாம தனியா எடுத்து வச்சுக்கணும். கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்தா நம்ம எள்ளோட குவான்டிட்டியை விட கொஞ்சம் கம்மியா வர மாதிரியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க போறது எள்ளு பொடி. ஸோ இது எள்ளோட டேஸ்ட் கொஞ்சம் மேல இருக்கணும். இல்லாட்டி நம்ம பருப்பு பொடி மாதிரி ஆயிடும். அதுக்காக 2 பருப்போட குவான்டிட்டியும் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எள்ளோட அளவுக்கு இருந்தாலும் சரி, இல்லை எள்ளை விட கொஞ்சம் கம்மி அளவுல இருந்தாலும் சரி, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ 2 பருப்பையும் நம்ம வறுத்தாச்சு. தனியா எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்து வரமிளகாயை வறுத்துக்கோங்க. வரமிளகாய் நம்ம இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா இந்த பொடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இதுவும் செவந்துடுச்சு. அடுத்து பெருங்காயப்பொடியும் எப்பயுமே லைட்டா வறுத்துட்டு அரைச்சோம்னா பொடி ரொம்ப நாளுக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் உப்பையும் அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் எடுக்கணுன்றதுக்காக, அதாவது ஈரத்தன்மை அதுல இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக லைட்டா மிதமான சூட்டில் வறுத்துட்டு அதையும் நம்ம இந்த பருப்பு கலவையோட கலந்துக்கலாம். ஸோ இந்த பருப்பு வெரைட்டிஸை மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து எள்ளை தனியா அரைக்கலாம். எள்ளுல இந்த மாதிரி எண்ணெய் பீசு கூட இருக்கும். ஸோ இந்த எள்ளு கூட கொஞ்சம் அரைச்ச கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிங்கன்னா ஸோ இது கடலை மாவு மட்டும் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது கூட எள்ளு ஆட் பண்ணா இந்த மாதிரி நமக்கு ஃபைனலா எள்ளு பருப்பு பொடி தயாராயிடும். ஸோ இந்த டேஸ்டியான எள்ளு பருப்பு பொடியை வச்சு ஒரு சிம்பிளான ஊத்தப்பம் ரெசிபி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயத்தை. அது கூடவே பொடியா நறுக்குன கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சோம் பாத்தீங்களா எள்ளு பருப்பு பொடி, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டிய அளவு எண்ணெய் இருக்கணும். ஸோ எண்ணெயும் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் தவாவை காய வச்சுட்டு ஊத்தப்பம் நீங்க ஊத்திக்கலாம். மாவு ஊத்திட்டு அது மேல சின்ன சின்னதா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை பரப்பிட்டு அது மேல நம்ம பொடிய பரப்பி விட்டுட்டு அது மேல எண்ணெயை தூவி இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வேகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு நமக்கு தனியா சைட் டிஷ் கூட தேவைப்படாது. ஸோ அவசியம் இந்த டேஸ்டியான ரெசிபிஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.